ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வினாக்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 தமிழ் கேள்வி இருக்குது. இந்த 100 தமிழ் கேள்வியில் இன்றைய வீடியோவில் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் 50 கேள்வியை மட்டும் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? முதல் கேள்வியை பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது. இந்த கேள்வியை கவனிச்சிங்களா? இந்த கேள்வி ரிப்பீட் கொஷின். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இது ரிப்பீட்டாக வந்திருக்கு, அப்படியே வந்திருக்கு. விடையை பார்க்கலாமா? விடை இனமொழி விடை. கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க, கட்டுரை எழுத தெரியும் சொல்கிறாங்க. கதை கட்டுரை எல்லாமே ஒரே இனம்தான். ஸோ விடை இனமொழி விடை. இரண்டாவது கேள்வி, சரியான விடை வகையை தெரிவு செய்க. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது. இதுவும் ரிப்பீட் கொஷின்ங்க, அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாமா? விடை ஏவல் விடை. இதை செய்வாயான்னு கேட்குறாங்க, நீயே பண்ணு அப்படிங்கிறது ஏவல் விடை. மூன்றாவது கேள்வி, எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. அதாவது தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பது எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அறியா வினா. நான்காவது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரப்போசல். புரப்போசல் என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிங்க. புரப்போசல். விடையை பார்க்கலாமா? விடை கருத்துரு. ஐந்தாவது கேள்வி, இணையான தமிழ் சொல் அறிக. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடையை பார்க்கலாமா? விடை சட்டமன்ற உறுப்பினர். ஆறாவது கேள்வி, ஜர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் தருக. ஜர்னலிசம்னா என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை இதழியல். ஏழாவது கேள்வி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள். இது ரிப்பீட் கொஷின்ங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அது அப்படியே கேட்டிருக்காங்க. சில கொஷின்லாம் அப்படியே ரிப்பீட்டாக வருது பாருங்கள். விடை வெளிப்படைத்தன்மை. எட்டாவது கேள்வி, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் யாது? இதுக்கான பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? தற்செயல் நிகழ்வு. ஒன்பதாவது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது ஊமை. இந்த ஊமையின் பொருளை தேர்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இதனுடைய பொருள் என்ன? விடையை பார்க்கலாமா? விடை ஒற்றுமை இன்மை. பத்தாவது கேள்வி, அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம்? அப்துல் நேற்று வருவித்தான் என்பது எவ்வகை வாக்கியம்? விடையை பார்க்கலாமா? விடை பிறவினை வாக்கியம். 11வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சட்டி உடைந்து போயிற்று. இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. எவ்வகை வாக்கியம்? விடையை பார்க்கலாமா? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். 12வது கேள்வி, தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது எந்த தொடர்னு கேட்குறாங்க. இது எந்த தொடர்? நல்லா கவனிச்சிங்களா? இங்கே ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அப்போ என்ன தொடர் வரும்? விடையை பார்க்கலாமா? உணர்ச்சி தொடர். 13வது கேள்வி, மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்க. இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சீதா ஆன்சர். யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இப்படி தான் கேள்வி வரணும். 14வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. என்ன விடை கொடுத்துருக்காங்க? ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன.
இதுக்கேற்ற வினாவை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? டைம் எடுக்குதா? டைம் எல்லாம் எடுக்கக்கூடாது, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன? இப்படி தான் கேள்வி வரணும். 15வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான இணையை கண்டுபிடிக்கணுமா? தொடுத்தல்னா என்ன, தொடுதல்னா என்ன? இதுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தொடுத்தல், தொடுதல். விடையை பார்க்கலாமா? தொடுத்தல் அப்படின்னா அணிதல், தொடுதல் அப்படின்னா தீண்டுதல். இதுதான் ஆன்சர். 16வது கேள்வி, சரியான தொடர்களை தேர்ந்தெடு. மறைந்து, மறைத்து, மறைந்து, மறைத்து. இது வரக்கூடிய சரியான தொடரை கண்டுபிடிக்கணும். எங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2, ஏதோ 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏதோ 2 தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. கண்டுபிடிங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விடையை பார்க்கலாமா? விடையை சொல்லட்டுங்களா? விடை சி தான் ஆன்சர். பசி கண்ணை மறைத்தது என்பது கரெக்டு. மறைத்து. அடுத்து 2வது என்னது? உணவு உண்டதால் பசி மறைந்தது. இது கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தப்பு? பசி கண்ணை மறைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு வராது. உணவு உண்டதால் பசி மறைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ 1 மற்றும் 2 தான் சரி. 17வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். எந்த தொடர் கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க. எது கரெக்டாக வந்திருக்கிறது? சீக்கிரமாக கண்டுபிடிங்கப்பா, டைம் இல்லை. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். இதுதான் சரியான சொல் வரிசை. 18வது கேள்வி, சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க. எதில் ஒழுங்காக அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும். இதுதான் கரெக்டான சொல் வரிசை. 19வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. 2000 தொன்மையுடையது ஆண்டுகால ஏறு தழுவுதல். என்ன கொடுத்துருக்காங்க? மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. இதுதான் கரெக்டு. 20வது கேள்வி, பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்க சொல்கிறாங்க, கண்டுபிடிங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கிற கேப்பில் நான் வழக்கமாக சொல்கிற டைலாக பேசி விட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதை சொன்னாலும் பண்ண மாட்டேன்றீங்க. சரி விடுங்க. சரி, விடையை பார்க்கலாமா? மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். விடை சி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு உடுக்கை வரணும், அப்புறம் உருமி, அப்புறம் கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியால், மகுடி. இப்படி தான் வரணும். சரி, ஏன் ஃபஸ்ட்டு ஊ வரணும்னா, ஊ என்பது உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. 2 ஊ வரதுனால அடுத்த சொல்லை நம்ம கவனிக்கிறோம். அடுத்த சொல்லை நம்ம எப்படி அமைக்கணும்? காங்கா, சா, நா, அந்த ஆர்டரில் அமைக்கணும். அப்படி பார்த்தா டா தான் ஃபஸ்ட்டு வரும், ரூ வந்து 2வதாக வரும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி அமைக்கணும். அமைங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு அழகு ஆ வரணும். ஒரே ஒரு ஆ மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே எடுத்துட்டோம். அடுத்தது பாருங்கள், பா வரிசை, மா வரிசை, வா வரிசை. எது வரும்னு பாருங்கள். இதில் வந்து பூ தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் அடுத்தது மா வரணும், அடுத்து வா வரணும். இதுதான் கரெக்டான சொல் வரிசை. 22வது கேள்வி, படி என்ற வேர் சொல்லின் வினை முற்றை காண்க. வினை முற்ற கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. படிங்கிறது ஒரு வேர் சொல். இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வினை முற்ற கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை படித்தான் என்பது கரெக்டு. 23வது கேள்வி, வினையாளனையும் பெயரை கண்டறிக. கேள் அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். இதிலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை கேட்டவர். 24வது கேள்வி,
சுடு என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. சுடு என்பது ஒரு வேர் சொல். இதிலிருந்து தொழில் பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை சுடுதல். 25வது கேள்வி. மயங்கிய இதிலிருந்து வேர் சொல்லை தருக. மயங்கிய என்ற சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை மயங்கு. 26வது கேள்வி. சரியான வேர் சொல் பொருந்தாத இணையை தேர்க. நல்லா பாருங்கள், எந்த தொடரில் வேர் சொல் பொருந்தலையோ அதை தான் கேட்குறாங்க. எதில் பொருந்தலை கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் பொருந்தவில்லை. கோடல் அப்படின்னா கொடு அப்படின்னு தான் வந்திருக்கணும். இங்கே கோடுன்னு கொடுத்துருக்காங்க. கோரல் அப்படின்னா கொள், சேரல்னா செல். அப்போ பி தான் தவறு. 27வது கேள்வி. உண்கிறேன் இதன் வேர் சொல்லை கண்டறிக. இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உண்கிறேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? உன் என்பது வேர் சொல். 28வது கேள்வி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எந்த டைப்பான விடையாகும்? இது எந்த டைப்பான விடை? இதே மாதிரி கொஷினை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். விடையை பார்க்கலாமா? வினா எதிர் வினாதல் விடை. 29வது கேள்வி. குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது. குணக்கு குடக்கு இந்த பெயர்கள் எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த பெயர்கள் எதை குறிக்குது? விடையை பார்க்கலாமா? திசையை குறிக்கிறது. 30வது கேள்வி. ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க. எது கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஏரினா என்ன, இந்த ஏரினா என்ன? விடையை பார்க்கலாமா? பி தான் ஆன்சர். மரத்தில் ஏறினான், இந்த ஏரி வரணும். ஏரியில் குளித்தான், இந்த ரீ வரணும். இதுதான் கரெக்டு. 31வது கேள்வி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த சூழ்னா என்ன, இந்த சூழ்னா என்ன, இந்த சூழ்னா என்ன? சரியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. 3 சொல்ல கொடுத்துட்டு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். இந்த சூழ் அப்படின்னா கருப்பம், இந்த சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி, இந்த சூழ் அப்படின்னா சூழ் உரைத்தல், அதாவது சபதம். 32வது கேள்வி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க. எதில் சரியான தொடர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் வேகமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? ஏ தான் ஆன்சர். கார் பருவத்தில் இந்த ரூ கரெக்டாக வந்திருக்கு. நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இதுதான் கரெக்டு. சரி, மற்றதில் என்ன தவறு? இங்கே பாருங்கள், இந்த ரூ வந்திருக்கு, இந்த 3 சொல்லி இன் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் 3 சொல்லி நீ வந்திருக்கு. ஸோ இதனால் இது தவறு. 3வதில் என்ன தவறு? 3வதில் இங்கே பாருங்கள் இந்த ரை வந்திருக்கு, ஸோ தவறு. 4வதில் என்ன தவறு? இங்கே பாருங்கள் இந்த ஈர் வந்திருக்கு, தவறு. அடுத்து 33வது கேள்வி. எலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக. இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை பேச்சாற்றல். 34வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். லெவல் கிராசிங் இது ஆங்கில சொல். இந்த ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. லெவல் கிராசிங் கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? இருப்பு பாதையை கடக்கும் இடம். இதுதான் கரெக்டு. 35வது கேள்வி. தமிழ் சொல்லை கண்டறிக. ரெவல்யூஷன் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான தமிழ் சொல் என்ன? விடையை பார்க்கலாமா? விடை புரட்சி. 36வது கேள்வி. வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை சுட்டுக. பதனம் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இது வட்டார வழக்கு சொல்லுங்க. விடையை பார்க்கலாமா? விடை பதனம்னா கவனமாக. 37வது கேள்வி. மரபு பிழைகள் நீக்குக. மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. நல்லா பாருங்கள், மரபு பிழை இருக்கிற தொடரை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பறவைகளின் ஒளி மரபு.
கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை கோழி கூவும் என்பது தவறு. காகம் கரையும் கரெக்டு, ஆந்தை அலரும் கரெக்டு, மயில் அகவும் கரெக்டு, கோழி கொக்கரிக்கும். அடுத்து 38வது கேள்வி, மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை டேஸ். இந்த கேள்வியை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இது வந்து ரிப்பீட்டான கொஸ்டின். விடையை பார்க்கலாமா? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், அப்படி தான் வரணும். 39வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பாரதியார். பாரதியார் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை ஔவையார். அதாவது பாரதிதாசன் தாசன் வந்திருக்கு, கண்ணதாசன் தாசன் வந்திருக்கு, வாணிதாசன் தாசன் வந்திருக்கு. பட் இங்கே பாருங்களேன், பாரதியார் அப்படிங்கிறது ஔவையார் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் பொருந்தாதது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் பொருந்தாதது அப்படின்னா உச்சரிப்பு வைஸ் பார்க்கும்போது ஔவையார் தான் பொருந்தாதது. 40வது கேள்வி, மகரக் குறுக்கம் அல்லாதது எது? எந்த சொல் மகரக் குறுக்கம் இல்லைன்னு கேட்குறாங்க. எது மகரக் குறுக்கம் இல்லை? கண்டுபிடிங்க. இது வந்து இலக்கண கேள்விங்க. விடையை பார்க்கலாமா? நறும் மலர் என்பது மகரக் குறுக்கம் கிடையாது. மற்றது எல்லாமே மகரக் குறுக்கம்தான். ஏன்னா இங்கே வந்து குறுகி வரல. ஸோ இது வந்து மகரக் குறுக்கம் இல்லை. 41வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். இதில் எது பொருந்தாதது? கண்டுபிடிங்க பார்ப்போம். உச்சரிக்கும் போதே எது பொருந்தாததுன்னு தெரிஞ்சிருச்சு. விடையை பார்க்கலாமா? பாடியவள் என்பது தான் பொருந்தாதது. ஏன் இது பொருந்தலை அப்படின்னா மற்ற எல்லாமே தொழில் பெயர்கள். பாடுதல், கெடுதல், படித்தல் எல்லாமே தொழில் பெயர்கள். பாடியவள் என்பது வினையாளனின் பெயர் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாடியவள் இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான விடையை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். 42வது கேள்வி, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? விடையை பார்க்கலாமா? அரிது. 43வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஐம்பெருங்காப்பியம் இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஐம்பெருங்காப்பியம் இதுக்கு ஆப்போசிட்டு ஐஞ்சிரும் காப்பியம். 44வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நகுதல் இதற்கான எதிர்ச்சொல்லை தருக. நகுதல்னா என்னங்க? நகுதல் அப்படின்னா சிரித்தல்னு அர்த்தம். எதிர்ச்சொல் அழுதல். 45வது கேள்வி, இடர் ஆளி நீங்குகவே. இந்த தொடரில் வரக்கூடிய இடர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. நல்லா பாருங்கள், இடர் என்பதின் பொருள் கேட்கல, இதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா கவனமாக படிக்கணும். விடையை பார்க்கலாமா? இடர்னா துன்பம், எதிர்ச்சொல் இன்பம். 46வது கேள்வி, தானொரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தானொரு அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? தான் கூட்டல் ஒரு. 47வது கேள்வி, சேர்த்து எழுதுக. இனிமை கூட்டல் உயிர். இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க. இனிமை கூட்டல் உயிர். விடையை பார்க்கலாமா? இன்னுயிர். 48வது கேள்வி, என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இந்த வினா வந்து ரிப்பீட் கொஷின்ங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். விடையை பார்க்கலாமா? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 49வது கேள்வியிலிருந்து 53வது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான பதில் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? 49வது கேள்வி, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ராமன் விளைவுன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பத்தியில் விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க. எங்கே இருக்குது? ராமன் விளைவு இன்னும் தமது நூலில் வெளியிட்டார். யார்? சர் சி.வி. ராமன். இதான் ஆன்சர். பேர்லேயே இருக்குது. 50வது கேள்வி, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? எந்த கேள்வி பரிசை வாங்கி தந்ததுன்னு கேட்குறாங்க.
எந்த கேள்வி கண்டுபிடிங்க. இங்கே இருக்குது பாருங்கள். திடீரென அவர் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அப்போ விடை என்னங்க? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்பதுதான் அவருக்கு பரிசை வாங்கி தந்தது. 51வது கேள்வி. தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? என்றைக்கு கொண்டாடப்படுகிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிப்ரவரி 28. அப்போ விடை பிப்ரவரி 28. 52வது கேள்வி பாருங்கள். சர் சி.வி. ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? எந்த ஆண்டு வெளியிட்டார்னு கண்டுபிடிக்கணும். இதையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 53வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கேள்விக்கான பதிலையும் நம்ம சேர்த்தே தேடுவோம். 52வது கேள்விக்கான விடையை பாருங்கள். 1928 பிப்ரவரி 28ஆம் தேதி தான் அவர் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டிருக்காரு. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பரிசு இருக்குது பாருங்கள். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற்று தந்தது யாருன்னா சர் சி.வி. ராமன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 53 கேள்வியை பார்த்துட்டோம். 53 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய தொடர்ச்சியை நான் ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா போதும், அதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.